வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கான ராசி பலன்களை இந்த மாதம் எப்படி இருக்குது, அவர்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. மேலும் இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நிலைப்படி உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவர் மீது சூரியன் பார்வை பதிஞ்சிருக்குதுங்க. அதனால எந்த தீமையும் உங்களுக்கு உண்டாகாது. அதே நேரம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அதனால சில நன்மைகளும் தடைகளும் நீங்கி உங்களுக்கு நல்ல முறையில் வாழ்வில் செல்வம் பெருகும் என்பது உண்மைங்க. இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். வரவை காட்டினாலும் செலவு அதிகரிக்கணும் சொல்லலாம். வழக்கங்களில் திசை திருப்பம் ஏற்படும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மாற்றமும் உண்டாகும். ஏற்றத்தாழ்வும் அதிகம் இருக்குங்க. அதனால் சிந்தித்து செயல்பட்டு பாருங்கள், உங்களுக்கு நன்மையே நடக்கும். அடுத்து சனி சூரியன் பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இம்மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கறதுனால இந்த பகை கிரகங்கள் பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது சீக்கிரமே தடை நீங்கி நன்மையை உண்டாகுங்க. மற்றவர்கள் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஒரு சில காரியங்களில் இழப்புகளும் ஏற்படுங்க. இதனால் சிந்தித்து செயல்படுங்க. முக்கியமாக நீங்கள் மற்றவர்களிடம் கொடுத்து வாங்கும் கடன்கள் குறைத்து கொள்ள வேண்டுங்க. உத்தியோக பணிகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யவும் இந்த மாதம் உங்களுக்கு உள்ளது. உற்றார் உறவினர்கள் ஆதரவு குறையலாம் அப்படின்னு சொல்லலாங்க. விட்டு கொடுத்து செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. இது போன்ற காலங்களில் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டுங்க. அது மட்டுமல்லாமல் காக வாகனத்தில் சூரிய பகவானையும் கை தொழுது வழிபட வேண்டுங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு முதல்ல சூரிய பகவானை வழிபட்டு அதன் பின்னர் நீங்கள் சமைத்த உணவை எச்சில் படாமல் காகத்திற்கு நீங்கள் வைத்து வழிபட்டு பாருங்கள். உங்களது இந்த பிரச்சனையானது தீர்ந்து போகுங்க, நன்மையே உண்டாகும். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்ன சொல்லாங்க. இரக்க குணம் அதிகம் கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீங்க. எளிதில் மனித நேயத்துடன் செயல்பட விருப்பம் கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மை கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க. எத்தகைய துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து நீங்கள் செயல்படுவதாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் என்பது உண்மை. ராசியில் பிறந்த பெண்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவராக இருப்பாங்க. அது மட்டுமில்லைங்க, இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேறுகாலம் ஆகும் சொல்லலாங்க. அது மட்டுமல்லாமல் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவராக இருப்பாங்க. தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது தனக்கானது என எடுத்துக்கொண்டு இதயத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவங்க நீங்கள் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எந்த பரிகாரம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறத மேலும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். மகர ராசியை பற்றி வேறு என்னெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி பூமிக்குரிய ராசி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மற்ற பூமிக்குரிய ராசிகளான ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிகளிடம் இவர்களின் பொறுத்ததாக சிறப்பானதாக இருக்கும். நீர் ராசிகளான கடகம், மீனம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளில் இவர்கள் இணக்கமான உறவு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் கடக ராசியானது மகரத்துக்கு நேர் எதிரான குணத்தை கொண்டதாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கேற்ற போல உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், நன்மை உண்டாகும். மகர ராசிக்கு சிறந்த தொழில்கள் அப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா, இலக்கு சார்ந்த மற்றும் பொறுப்பானவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. தர்க்க ரீதியானவர்கள் மற்றும் விடாமுயற்சி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதிகாரமும் பணமும் அவர்களை ஊக்குவிக்கிறது மற்றும் கடின உழைப்பு தேவைப்படும் வங்கி, நிதி நிறுவனம், மேலாண்மை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இயற்பியல் போன்ற வேலைகள் மகர ராசிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லாங்க. லட்சியம், அதிகாரம் மற்றும் பொறுமை இவர்களுக்கு எப்பயுமே மேலோங்கி காணப்படும். அது மட்டுமல்லாது அவர்கள் மேற்கொள்ளும் எந்த திட்டத்திலும் சிறப்பாக செயல்படுவார்கள். வளர்ச்சியை வழங்காத அல்லது பெரிய நிதி அபாயங்களை உள்ளடக்கிய தொழில்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. நீங்கள் திடமானவர்கள், நம்பகமானவர்கள் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் பொறுப்பானவர்கள், மிகவும் ஒழுக்கமுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் கணினி மற்றும்
மற்றும் மென்பொருள் விரும்புவார்கள். எனவே ஐடியில் சிறப்பாக செயல்பட முடியும். நீங்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் முன்னேறுவீர்கள். அடுத்தது மகர ராசிக்காரர்கள் நல்ல சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் மற்றும் மலையேறுதல், பாறை ஏறுதல் ஆகியவற்றை தேர்வு செய்யலாம் மற்றும் இதர வேலைகளிலும் ஈடுபட்டால் அவர்கள் மேலும் முன்னேற்றம் அடையலாங்க. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையும் ராசி பலன் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாங்க. பொருளாதார வசதிக்கு குறைவில்லைங்க. நீங்கள் செல்வ செழிப்போடு தான் வாழ்வீங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடமிருந்து பக்குவமாக நடந்து கொள்ளும் தன்மையும் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிகளுடைய அந்நியம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும் சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பணம் வரலாங்க. பொருள் சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்கள் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணியின் காரணமாக சில வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அப்படி வந்தாலும் நீங்கள் தைரியமாக புறப்பட்டு செல்லலாம். உங்களுக்கு பதவி உயர்வும் ஏற்படுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். சக வியாபாரிகள் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதையும் எடுக்காதீங்க. அது உங்கள் நஷ்டத்தை உண்டாக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பாருங்கள். உங்களது கஷ்டங்கள் என்றைக்கும் தீர்ந்துவிடும். அது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27, 30. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 7. இந்த எண்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான். அடுத்ததை பார்க்கலாம். மகர ராசிக்கான குருப்பெயர்ச்சி நாட்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருப்பெயர்ச்சியில் மந்தமான நிலை மாறுங்க. தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீர்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பாக்கியம் உங்களுக்கு உண்டு. வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களின் தன்னம்பிக்கையை பசைசாற்றும் அப்படின்னு சொல்லலாங்க. கிடைக்க வேண்டியவை தானாகவே கிடைத்து கைகூடும் என்பதும் உண்மைங்க. பெண்மணிகள் கணவரால் பாராட்டப்படுவார்கள். இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சொல்லலாம். பிள்ளைகளால் சந்தேகம் கிடைக்கும். அவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் என்பதும் உண்மைங்க. பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நண்பர்கள் உதவி கை கூடும் என்பது உண்மைங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 3, 4 பாதங்களில் உள்ளவங்க இந்த குருப்பெயர்ச்சியால் பணம் கையாளும் போது கவனத்துடன் இருப்பது நன்மை தரும்னு சொல்லலாம். எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிட்டும். குழந்தைகளின் கல்வி பற்றி கவலைகள் உங்களுக்கு குறையும். எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பங்கள் நீங்க, எதிர்ப்புகள் அகலும். உங்கள் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடும். சுபபலன்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, நீங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு குருப்பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருப்பெயர்ச்சியில் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும்னு சொல்லலாம். எதிர்பாராத பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலைக்காக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் சேரும்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த அவிட்டம் 1, 2 பாதங்களில் உள்ளவர்களுக்கு எவ்வாறு குருப்பெயர்ச்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் ஜாதகமாக பலனை தரும்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கும் சவால்களை நீங்கள் முடிப்பீங்க. சுவாரஸ்யமான நபர்கள் சந்திக்கும் வாய்ப்பும் நீங்கள் பெறுவீங்க. அது மட்டுமல்லாது உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு சேருங்க. பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் சேருங்க. நீங்கள் நம்பி செயல்படுங்க. உங்களுக்கு நன்மையே உண்டாகும். என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்.
உண்டாகும்னு சொல்லலாம். மனதில் தைரியம் அதிகரிக்குங்க. அடுத்து சிறப்பு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல்லை அருகில் இருக்கும் விநாயகருக்கு சாத்தி வழிபடுங்க. உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் தீர்ந்து போகும். இது போன்ற நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது மட்டுமல்லாது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை உங்களுக்கு ராசிக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கணுமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள். மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கானது கொடுக்கப்பட்டிருக்கும். நன்றி, வணக்கம்.